ஒரு ஆளு ஒரு கான்ட்ராக்ட் எடுத்ததா உனக்கு ஏதாவது தாரேன் அப்படிவாங்க. நான் இந்த அமைச்சர்கிட்ட போய் நிற்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறேன். அப்படிலாம் சம்பாதிக்கக்குள்ள மூடுல நான் இல்லை. பிழைக்க தெரியும், ஆனால் பிழைக்க விரும்பல. அப்படி பிழைக்க விரும்பல. ஆரம்ப கட்டத்தில் பேச்சு மாதிரி விஷயம் எவ்வளவு சம்பளம் கொடுத்தாங்க, இப்போ எப்படி இருக்குண்ணே கொடுக்குறது? நான் முத சென்னைக்கு வந்து 86 பேசும் பொழுது 50 ரூபா தந்தாங்க. அதுக்கப்புறம் அது 100 ரூபா ஆச்சு. 1989 கலைஞர் கல்யாணம் நடக்கும் பொழுது, தலைமையில கல்யாணம் நடக்கிற காலத்தில் அது 300 ரூபாய் ஆச்சு. வரலாற்று நாயகன் வைகோட்ட போய் சேர்ந்த பிறகு 2000 ரூபா ஆச்சு. அவர்கிட்ட இருந்து வெளியேறும்போது 2500 ரூபா வெளியேறினேன். அதுக்கு பிறகு அதிமுக சேர்ந்த பிறகு அவங்க 25,000 ரூபா தந்தாங்க. அதுக்கு பிறகு இப்போ திமுக மேடையில் பேசினாலும் அது தருவாங்க. அதுவே எனக்கு போதுமானது அப்படின்னு. ஆனால் தொடர்ந்து கூட்டங்கள் இருக்கணும், ஆனால் இருக்காது. பிளாட்ஃபார்ம் கல்ச்சர் இருக்குல்ல, மேடை போட்டு பேசுகிற கலைக்கே ஒரு ஊனம் வந்திருக்கு இன்னைக்கு. அதை நான் ஒரு தான் எப்படியாவது பேசி அதுக்கு உயிர் கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு தான் கன்னியாகுமரியிலேருந்து திருவள்ளூர் வந்து நேற்று பேசினேன். இன்னைக்கு நீ உங்களை பார்த்தாச்சா, நீ ஊருக்கு போகணும், 15ஆம் தேதி இங்கே ஒரு திருமணம், அதுக்கு திருப்பி வரணும், 16ஆம் தேதி அறந்தாங்கி போகணும். மாதம் ரயில் டிக்கெட்டுக்கு மட்டும் ஒரு 30,000 ரூபா செலவழிஞ்சிடும். ட்ரெயின் டிக்கெட் மட்டும் 30,000 ரூபாயா? ஆமாம், 30 ரூபா கூட பத்தாது எனக்கு. இதில் ஒரு ஸ்லீப்பர் கிளாஸ்ல வருங்களா? இல்லை, செகண்ட். ஆமாம், 35, 40 ரூபா, 50 ரூபா வரும். அது என் மருமகன் தங்கச்சி பையன் அஜய் வேலுன்னு தான் போட்டு தருவான். ரூபா கிடைக்குமா அவனுக்கு மொத்தமாக கொடுத்துருவேன். என்ன தூக்கி சுமக்கவே எனக்கு செலவு அதுதான். அந்த ட்ரெயினுக்கான டிக்கெட் எப்படி சமாளிச்சிருக்கீங்களா, இல்லை அதுவே கஷ்டமாக தான் மேனேஜ் பண்ணுவீங்களா? அதுவே கஷ்டமாக தான் இருக்கும் ட்ரெயின் டிக்கெட்டு. ஆமாம், சென்னைக்கு வரணும்னா 5,000 ரூபா வேணும்ல வந்துட்டு போகிறதுக்கு. ஆமாம்,